வாழ்க வளமுடன். தமிழே உயிர். இந்த ஒளி அலைவரிசைக்கு பதிவு செய்து பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வெண்பூசணிக்காய் சாம்பார். நம்ம வெண்பூசணிக்காய் இங்கே பாருங்கள், நான் ஒரு 1.5 கிலோ அளவுனான ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடைய அளவு ஒரு 1.5 கிலோ இருக்கும். இதுக்காக ஒரு 200 கிராம் பருப்பு, நான் எப்போதும் சொல்கிறது போல் துவரம்பருப்பும் பயத்தம்பருப்பும் சேர்ந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கான புளி கரைசல், இந்த புளி கரைசலும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார்ன்றதுனால சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 தக்காளி எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி, அடுத்தது தேவைக்கு உப்பு, பெருங்காயத்தூள், தூள் பண்ணி வச்சுருக்கிற பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், அதை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கலவை. இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சுலபமாக செய்யலாம். இந்த வெண்பூசணிக்காயில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது. நீரிழிவு நோய்க்கு நல்ல மருந்து பயன்படுது. அடுத்தது அதுக்காக நாம் ஒரு சட்டியை வச்சுக்கலாம். அதை அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு சட்டி சூடான உடனே எண்ணெய் விட்டுக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு, நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும். கடுகு, உளுந்து, கலவை 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். கடுகு பொரியுது. இதுக்கான ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், கடுகு பொரிஞ்சு பெருங்காயமாக இருந்தாச்சு. நம்ம வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட நம்ம அரைக்கு நறுக்க 2 தக்காளியை சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளியும் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் பூசணிக்காய் சேர்த்துடலாம். பாருங்கள், சட்டியே நிறைஞ்சிருச்சு போடும்போது. ஆனால் கொஞ்சம் வதங்கின உடனே நல்லா தண்ணீர் காயின்றதுனால நல்லா குறைஞ்சிரும். இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் காய் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். பாருங்கள், காய் நம்ம கொட்டும்போது ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஒரு 1/4 குறைஞ்சிருச்சு. காரணம் அது நீர் காய்ங்கிறதுனால வேக வேக அது நமக்கு நல்லா கொஞ்சம் இப்படி நல்லா வெந்து சின்னதாயிரும். ஒரு 1/4 வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதுலேயே வேகட்டும். இது இன்னும் கொஞ்சம் எளிமையாக வேகிறதுக்கு இந்த சமயத்தில் நம்ம அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணலாம். நான் 2 ஸ்பூன் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது காய் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வேக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த உப்பு சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ மஞ்சத்தூள் அதுக்கு தேவையானதை சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடியும் இதிலே சேர்த்துடலாம். நான் இந்த அளவு சட்டி அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் சேர்ப்பேன். இது வெறும் மிளகாய்த்தூள் இல்லை, குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடின்னு சொல்கிறது 3, ஒரு கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3.5 ஸ்பூன். இப்போ மிளகாய்த்தூளை சும்மா ஒரு வாட்டி பரட்டி விட்டுறலாம், அதோடைய பச்சை வாசனை போகிறதுக்கு. ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்காக வச்சுருக்கிற பருப்பு, நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை சேர்த்துடலாம். அதோட புளி கரைசல், அவ்வளோதான். சரியான பதத்து அளவு வந்துருச்சு பாருங்கள். நம்ம இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக. ஏன்னா நான் சொன்ன அளவெல்லாம் இந்த சட்டி முழுசும் வைக்கிறதுக்கு.
கொஞ்சம் தேவைக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதை காயும் பருப்பு புளி இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா முடிய அருமையான சாம்பார் தயாராகிடும். இவ்வளோதான் நம்முடைய பூசணிக்காய் சாம்பார். ரொம்ப அருமையாக கொதித்து காயெல்லாம் வெந்துருச்சு, எல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம நிறுத்திடலாம். இதுக்கு கடைசியில் நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுடலாம் இதில். அவ்வளோதான். இப்போ இந்த கொத்தமல்லியுடைய வாசனை நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி நீங்களும் வெண்பூசணிக்காய் சமைச்சு சட்டியில் சமைச்சு சாப்பிடுங்க. அதுவே ரொம்ப ஆரோக்கியமானது. வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம்.